வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியது. அவருக்குரிய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சந்நிதியில தீபம் போடுறது நல்லது. இதே வழிபாட்டை கடகம், விருச்சிகம், ரிஷபம் ராசிக்காரர்கள் செய்யறதும் நல்லது. ஏன்னா சந்திரன் அவங்களுக்கு ஒண்ணு பலமா இருப்பாங்க அல்லது பலவீனமா இருப்பாங்க. அதனால இப்ப பார்க்கலாம் ராசி பலன். பல ராசிகளுக்கு நேற்றும், அதாவது ஞாயிறு, திங்கள் ஒரே மாதிரி இருக்கிறத நாங்க சேர்த்து சொல்லியிருக்கோம். மாறி இருக்கிறத இப்ப சொல்றோம். மேஷராசிக்கார நேயர்களே, ஞாயிறு, திங்கள் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். அலட்டல் அதிகமாக இருக்கிறது. பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். மற்றவங்க 2 நாளும் வசதிப்பட்ட நேரத்துல நிலாவுக்கு தீபம் காட்டணும். சார், நிலா அமாவாசையில எங்க சார் வருது? மேற்கு திசையில காட்டணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். சரி, வழிபாடு பண்ணிக்கோங்க. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் ஞாயிறு 2 வடக்கு வெள்ளை, திங்கள் 3 பச்சை மேற்கு. ஞாயிறு, திங்கள் 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கதிர்ச்செல்வனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்தணும். சிக்கனம் பார்க்க கூடாது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். காலையிலையும் காட்டிருங்க, சாயந்தரமும் காட்டுங்க, நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சந்திரன் வலுவான ராசி உங்க ராசி. 12 ராசியிலேயே தில்லு யாருக்கு அதிகம்? உங்களுக்கு தான். மனோதிடம் அதிகம். எனவே ஜெயிக்கிறீர்கள், வெற்றி அதிகம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதம், கலக்கிறீங்க. ஆக திருஷ்டி இருக்கும், பரிகாரம் பண்ணிக்கணும், சொல்றோம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் ராத்திரி மேற்கு திசையை நோக்கி தீபம் காட்டுறது நல்லது. உங்களுக்கு எல்லாம் திருஷ்டி இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு. வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. மந்திரங்கள் ஓடட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க. விசா பதிப்பகம், சென்னை வெளியிட்டு இருக்கிறது. நல்லது. திருஷ்டி இருக்கு, இதை பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். சாயந்தரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு, தேவையற்ற பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். பண விஷயத்தில் முக்கிய முடிவெடுக்க வேண்டாம், ஜாக்கிரதை. பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை. சூரியனுக்கு காலையில தீபம் காட்டிருங்க. மனசு முழுக்க சில மந்திரங்கள் இன்னைக்கு நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, ஞாயிறு, திங்கள் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு, தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? பரிகாரம் தான், வழிபாடு தான். நிதானம், பொறுமை. 2 நாட்களும் 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வேற சில மந்திரங்கள் சொல்றோம். அனுகூலமான எண் ஞாயிறு 7 வடக்கு பச்சை, திங்கள் 4 தெற்கு வெள்ளை. ஞாயிறு, திங்கள் 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கதிர்ச்செல்வனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்தணும். சிக்கனம் பார்க்க கூடாது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். காலையிலையும் காட்டிருங்க, சாயந்தரமும் காட்டுங்க, நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர், பிரமாதம், கலகரிங்க.
பின்னி எடுக்கிறீங்க, நல்ல நாள். உங்களோட தில்லு, சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். ஆனா 2 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும். வேற சில வழிபாடுகள் திருஷ்டியை குறைக்கணும் சொல்றோம். அனுகூலமான எண் ஞாயிறு 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திங்கள் 4, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. 2 நாட்களும் இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். பசுமாடு, நாய், காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். ஏழைகளுக்கு கோதுமை அல்லது சோறு கொடுக்கணும். சிக்கனம் பார்க்க கூடாது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் அல்லது நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்கு. கண்மணி தாமரை சொல்லிட்டே போலாம். படிச்சு பாருங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க பிறவி பலம், பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் நன்மைகள் அதிகமா இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னிதியில ராத்திரியில தீபம் போடணும். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. மொத்தத்துல சூப்பரான நாள். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். உங்களுக்கு எல்லாம் திருஷ்டி இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு. வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. மந்திரங்கள் ஓடட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க. விசா பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. நல்லது. திருஷ்டி இருக்கு, இதை பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். சாயந்தரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. தேவையற்ற வம்பு வழக்கு, வீண் செலவு, வீண் கவலை இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். பண விஷயத்துல ஜாக்கிரதை. கடன் கொடுக்க வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். நிதானம். பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 6 தெற்கு பச்சை ஞாயிறு, 5 வடக்கு நீலம் திங்கள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கதிர்ச்செல்வனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்தணும். சிக்கனம் பார்க்க கூடாது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். காலையிலையும் காட்டிருங்க, சாயந்தரமும் காட்டுங்க. நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பர். பிரமாதம். உங்களோட பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். கலகுறீங்க, சந்தோஷம். திங்கட்கிழமையில விருச்சிக ராசிக்கார நேயர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னிதியில தீபம் காட்டுறது முக்கியம். வேற சில வழிபாடுகள் இருக்கு, திருஷ்டி இருக்கிறதுனால சொல்றோம், பயன்படுத்திக்கோங்க. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஞாயிறு திங்கள் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. 2 நாட்களும் இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். பசுமாடு, நாய், காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். ஏழைகளுக்கு கோதுமை அல்லது சோறு கொடுக்கணும். சிக்கனம் பார்க்க கூடாது. குலதெய்வத்தை நினைச்சுக்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் அல்லது நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்கு. கண்மணி தாமரை சொல்லிட்டே போலாம். படிச்சு பாருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 3 நட்சத்திரத்துக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்க வேணாம். எங்களை கேட்டா இந்த 2 நாளும் முக்கிய முடிவு வேண்டாம். அசைவ உணவு வேண்டாம். வழிபாடு முக்கியம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கடன் கொடுக்க வேண்டாம். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். சிக்கனம் பார்க்காம சில பிரார்த்தனைகள், வழிபாடுகள், செலவுகள் செய்ய வேண்டும் சொல்றோம். 2 நாளும் ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 நாட்களும் கிடையாது. திரும்பவும் சொல்றோம், திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறது எங்களோட கருத்து. அவ்வளவுதான். ஆமா, தள்ளி போட்டுக்கலாம். செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க.
அவ்வளவு. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் கதிர்ச்செல்வனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்தணும். சிக்கனம் பார்க்க கூடாது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாது. 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். காலையிலையும் காட்டிருங்க, சாயந்தரமும் காட்டுங்க, நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியம். மகர ராசிக்கார நேயர்களே, 2 மணி வரைக்கும் நல்லா இருக்கு பகல். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். யாருக்கு? உத்திராடத்துக்கா, திருவோணத்துக்கா, இல்ல அவிட்டத்துக்கா? 3 பேருக்கும். எனவே பகல் 2 மணி வரை நல்லா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், 2 மணிக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்க வேணாம், முக்கிய முடிவு வேணாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு தயவு செய்து அசைவ உணவு வேணாம் சார். 2 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாமா? வேண்டாம், இன்னைக்கு விட்டுருங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, பரிகாரம் பண்ணுங்க, நல்லது. 2 மணிக்கு அப்புறம் சரியில்லை. 2 பஞ்சாங்கம் இருக்கு. ஒரு பஞ்சாங்கப்படி 4:30க்கு அப்புறம் சந்திராஷ்டம் ஆரம்பிக்கும், ஒரு பஞ்சாங்கப்படி 2 மணிக்கு ஆரம்பிக்கும். எதுக்கு ரிஸ்க்? வேண்டாம். 1 மணில இருந்து எங்களை கேட்ட ஜாக்கிரதை ஆயிக்கோங்க. நிதானம், பொறுமை. பகல் 1 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பகல் 1 மணில இருந்து ரிஸ்க், வம்பு வேணாம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு காலையில தீபம் காட்டிருங்க. மனசு முழுக்க சில மந்திரங்கள் இன்னைக்கு நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். மனோஜனருக்கு கில்லி கலக்குறீங்க. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாம் திருஷ்டி இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு. வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி. மந்திரங்கள் ஓடட்டும். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க. விசா பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, நல்லது. திருஷ்டி இருக்கு, இதை பண்ணினா தப்பிச்சுக்கலாம். சாயந்தரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வழிபாடு முக்கியம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், நல்லது. உயர்வு உண்டு, வெற்றி. உங்கள் பிறை பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். பரிகாரம் பண்ணீங்க, திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நேயர்களே, நேற்றும் இன்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு, சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு பல ராசிகளுக்கு பரவாயில்ல. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.